இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. கொஞ்சம் பைக் ரேஸுங்கிறது கொஞ்சம் ஜாக்கிரதையான ஒரு விஷயம். அது ஒரு முக்கியமான விஷயம். நான் ஒன்று மட்டும் தெரிவிச்சுக்கிறேன், யார் ரேஸ் போனாலும் சரி, பைக் ரேஸ் போனாலும் கார் ரேஸ் போனாலும் என்னதான் ரேஸ் போனாலும் ஒரு 50-60 போங்க. ஏன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோடு இருக்குது நிலவரத்துக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. சிரிக்காதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹெல்மெட்டு மட்டும் போங்க. சைக்கிள்லையா? அதே மாதிரி இந்த ரேஸில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு சந்தேகம் மட்டும் இருந்தது. இப்போ ஃப்ரெண்டர் ப்ளஸ் பைக்கில் பார்த்தீங்கன்னா 70 மைலேஜ் கொடுக்குறாங்க. அதில் 70 மைலேஜ் வருது. ஆனால் வந்து இந்த ரேஸ் பைக்கெல்லாம் மோஸ்ட்டாக வந்து மைலேஜே கொடுக்காது, ரொம்ப கம்மியாக கொடுக்கும். அப்போ அவங்க ரேஸ் போகிறதுக்கு ரொம்ப தூரம் போகிறாங்க. எவ்வளோ தூரம்னு தெரில, ரொம்ப தூரம் போயிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த டேங்கில் எப்படி ஃபுல் பண்ணுறாங்க? அது எனக்கு ரொம்ப நாள் யோசனையாக இருக்குது. மூளை கட்டப்பல, முட்டாப்பல, மக்கட்ட டேய் ஒன்னாடா போடா, அப்படி போடா. இல்லை ஒரு வேளை ரேஸ் போயிட்டு இருக்கும்போது பாதியில நிறுத்தி பெட்ரோல் போட்டு போவாங்களா? அதெல்லாம் பல சிந்தனைகள் இது மாதிரி இருக்கு. எரிச்சலா இருக்கு.